ரயில்வே தேர்வில் 80% தமிழக தேர்வலர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரியில் உதவி லோக்கோ பைலட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தெற்கு ரயில்வேயில் தமிழகத்திற்கு சென்னை தேர்வு வாரியம் மூலமும் கேரளத்திற்கு திருவனந்தபுரம் தேர்வு வாரியம் மூலமும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. சென்னை வாரியத்தில் 493 உட்பட நாடு முழுவதும் 18,799 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. முதுநிலை தேர்வு கடந்த நவம்பர் 26 முதல் 29 வரை நடந்தது. பிப்ரவரி 26 முடிவுகள் வெளியாகியுள்ளன. சென்னை வாரியத்தில் 6,315 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கான 2ஆம் நிலை தேர்வு மார்ச் 19, 20 நடக்கவுள்ளது. ஹால் டிக்கெட் நேற்று வெளியானது. இந்நிலையில் தமிழக தேர்வுகளில் 80% பேருக்கு தெலுங்கானா மாநிலத்தில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்தனர். தேர்வுக்கான தயாரிப்பில் சுணக்கம் ஏற்படுவதுடன் தேவையற்ற மன அழுத்தமும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னை வாரியத்தில் 6,315 பேர் தேர்வான நிலையில் தமிழகத்தில் தேர்வு மையம் ஒதுக்காதது கவலை அளிக்கிறது. இது மாணவர்களை நியாயமற்ற முறையில் வடிகட்டுவதற்கான வழி. எங்கள் எதிர்காலம் இத்தேர்வில் அடங்கியுள்ளது. தொலைதூர மையங்களை ஒதுக்குவதன் மூலம் மன உளைச்சலுக்கு ரயில்வே வாரியம் ஆளாகி உள்ளது என்றனர்.